ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு 79வது நாள். ஒவ்வொரு நாள் இரவும் நல்லா ஜெபிச்சுட்டு நம்ம படுக்கும்போது புதிய நாளை கர்த்தர் மகிமையுள்ள பிரசன்னத்தோடு மகத்துவமான காரியத்தோடு ஆண்டவர் நம்மை நகர்த்தி நடத்துகிறார். இந்த நாளில் கூட ஒவ்வொரு இரவும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறணும். இரவு ஆசீர்வாதமாய் மாறினாதான் நெருக்கடிகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, நம்ம சூழ்ந்திருக்கிறதான பொல்லாப்புகளை தாண்டி ஜெயிக்க நம்மால் முடியும். யோசுவாவுக்கு தோல்விக்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு இரவும் ரொம்ப வலியும் வேதனையாக இருந்துச்சு. அதிலிருந்து அவர் வெளியே வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். எந்த ஒரு மனுஷனாலையும் அவருடைய இரவை சாபமாக இருக்கிற அந்த இரவு, வலியோடும் வேதனையோடு இருக்கிற அந்த இரவுலேருந்து யோசுவாவை வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா மோசே இல்லை, முக்கியமான தலைவர்கள் இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவரே இறங்கி வந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் இறங்கி வந்து யோசுவாவை தட்டி எழுப்பி, நீலாம் இப்படி இருக்கக்கூடாது. எஸ், இந்த இரவு உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்ப போகிறார். இரவெல்லாம் அழுதது போதும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டது போதும், இரவெல்லாம் நாளைய குறித்த தேவைகளை குறித்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சு இருந்ததெல்லாம் போதும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த இரவு ஆசீர்வாதமான ஒரு இரவாக கர்த்தர் மாற்றி ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிக்கும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் கணவர் ஜெயிப்பார், உங்கள் குடும்பம் ஜெயிக்கும். ஆண்டவர் நீங்கள் ஜெயிக்கும்படி தேவன் உதவி செய்வார். அதற்கு நம்ம ஒரு 10 காரியங்களை தேவ கிருபையினால ஜெப குறிப்புகளாக ஏற்படுத்தியிருக்கோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்ச நேரத்தை எடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு ஜெயமாக மாற்றுவார். முதலாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இரவில் சமாதானம் வேணும் ஆண்டவரேன்னு கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் படுக்கும்படி நான் உங்களை கேட்குறேன். எப்படின்னா, ஆண்டவரே எங்கள் குடும்பம் இரவில் பயப்படுகிறது, ஆண்டவரே இல்லாத ஒரு சூழல், உமது சமாதானத்தினால ஒரு ஓய்வான இரவாக இந்த இரவு மாறட்டும் ஆண்டவரேன்னு கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தினால இந்த இரவை தேவன் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பார். 2வது, இருள் இல்லை ஆண்டவரே, வெளிச்சம். எப்படின்னா, இருளை மறைய பண்ணுகிற ஒரு காரியம், சூழ்நிலைகளை ஆசீர்வாதமான வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருள் இருக்குது, பார்த்தா தெரியுது. ஆனால் வாழ்க்கையிலையும் அடுத்த கட்ட நகர்விலையும் இருள் இருக்கக்கூடாது, வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிய இருளையும் ஒரு லைட்டின் வெளிச்சத்தை வச்சு தான் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளோ இருள் சூழ்ந்தாலும் ஏசுன்ற அந்த வெளிச்சம், ஏசுன்ற அந்த வெளிச்சத்தின் அடையாளத்தை வச்சு என் மகனும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நகர்ந்து போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க தேவன் அற்புதத்தை செய்வார். 3வது, இரவில் பயத்தை ஆண்டவர் நீக்கி போடணும். ஆண்டவரே, இரவில் வருகிற அந்த பயம், கலக்கம், இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதியான ஒரு சூழல் ஆண்டவரை நான் படுக்கும்போது இருக்கணும், என் கணவர் படுக்கும்போது உண்டாகணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாரத்தோடு அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது, குடும்ப பாதுகாப்பு. இரவு நேரத்தில் ஒரு பாதுகாப்பு தேவைங்க. உங்கள் வீடு ஒரு உற்சாகத்தோடு நிறைந்து தூங்க நீங்கள் போகணும். தூங்க போகும்போதே அப்படியே சோர்வா, அட போங்க என்னடா வாழ்க்கை இது அப்படி நினச்சின்னு தூங்க போகாமல் ஜெயத்தை மையப்படுத்தி, தேவ பிரசன்னத்தை மையப்படுத்தி, தகப்பனை மையப்படுத்தி நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம இரவை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாருங்க, சாபத்தை ஆண்டவர் இன்னைக்கு எந்த சாபமும் உங்கள் குடும்பத்தை தொடாதபடிக்கு ஆசீர்வாதமாக அதை கன்வெர்ட் பண்ணுறதே தேவனுடைய வேலையாக இருக்க போகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். 5வது முக்கியமான காரியம், சாபம் நீங்கணுங்க. சாபம் மறைந்து போகணும், அது ஆசீர்வாதமாக மாறணும். தோல்வி ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிச்சு. தோல்வி கொடுத்த வழி ஒரு பெரிய வழியாக கர்த்தர் மாற்றினார். நிச்சயம் அப்படி நடக்கணும். யோசுவாவுக்கு நடந்தது உங்களுக்கு எனக்கு நடக்கணும். அதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா மன்றாடி அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 6வது, ஒரு மன அமைதி. கவலைலாம் இல்லாமல் அமைதியாக மனத்தில் ஒரு உற்சாகத்தோடு நிறைய காரியத்தை நீங்களும் நானும் செய்வதற்கு தேவ பாதத்தை பிடிங்க. ஆண்டவர் அப்படியே உங்களை என்னையும் பலமாய் நடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேங்க. ஒரு மன அமைதிக்காக இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மன அமைதி உண்டாகணும், ஒரு மன தைரியம் உண்டாகணும், கர்த்தாவே உதவி செய்ய நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் அப்படியே கொடுப்பார். பாருங்க, 7வது பாருங்க,
பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. இந்த இரவு வேளையில் உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும், உங்கள் சந்ததி பாதுகாப்பாக உறங்கணும். ஏன்னா யோசுவா நாட்களில் சந்ததிகள்லாம் இழக்கப்பட்டாங்க. நிறைய மரணங்கள் மோசே காலத்தில், யோசுவா காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. யோசுவா காலத்தில் கம்மியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள் இரவு வீட்டுக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும், ஏன்னா விளையாட பார்க்கில் போனாலும் விபத்து ஏற்படுகிறது, வெளியே போனாலும் ஆக்சிடென்ட், இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கணும். அப்போ ஒரு பாதுகாப்பாக குடும்பம் சந்ததி இருக்கணும் ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படியே பாதுகாத்து உங்களை எண்ணி நடத்துவார். ஆமென். 8வது பாருங்க, இருள் எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்காம உங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இருள், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருள்னா ஒரு பாரப்படுகிற பிரச்சனைகள், போராட்டத்தின் பிரச்சனைகள், நெருக்கடியின் பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இருள் என் வீட்டுக்குள்ள, அது என் கண்ணுக்கு தெரியுற இருளாக தான் இருக்கணும் சொல்லுவோம், என் வாழ்க்கையில் இருள் இருக்கக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க வழியில இருள் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. 8வது ரொம்ப முக்கியமான காரியம், நல்லா வச்சு ஜெபம் பண்ணும்போது தேவன் அப்படியே இருள் ஆசீர்வாதமாக மாற்றுவார். 9வது பாருங்க, காலை ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல. இந்த இரவு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாக முடிக்க போறாரோ, முடித்துட்டு கொண்டு இருக்கிறாரோ, அதுபோல நாளைய தினம் காலை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரை, நிலைமைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி நீர் எங்கள் குடும்பத்தை நடத்தணும், நீர் என் பிள்ளைகளை நடத்தணும் ஆண்டவர்னு சொல்லி பாரத்தோடு நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் அப்படியே அற்புதத்தினால நடத்துகிறார். ஆமென். உங்க குடும்பத்தை நடத்துகிறார். ஆமென். ஆண்டவர் நாளை துணைத்து குறித்து கவலைப்படாதீங்க. வலியோட வேதனையோட நாளை இருக்கவே இருக்காது. ஆசீர்வாதமாக மாற்றுவார். சூழலை மாற்றி உங்கள் மீட்பின் அடையாளமாக நாளைக்கு இருக்கும். யோசுவாவுக்கு அப்படிதான் நிறைய பகல் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை அத்தனையும் மாற்றினார். பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றினார், சூழல் எல்லாத்தையும் மாற்றினார். ஆண்டவருடைய அனுக்கிரகம் யோசுவாவுக்கு உதவியாய் நின்றது, துணையாய் நின்றது, ஜெயிச்சாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்களும் நானும் ஜெயிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்த கட்டத்துக்கு நீங்களும் நானும் போவதற்கு தேவன் உதவி செய்வார். அதை மையப்படுத்தி ஆண்டவருக்கு அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் விசுவாச அறிக்கை பண்ணிட்டு ஜெபம் பண்ணி முடிப்போமா? தகப்பனே, இந்த இரவு வேளையில் நாங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியமும் என் மகன் வாழ்க்கையில், என் மக வாழ்க்கையில், என் கணவர் வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில், என் அப்பா வாழ்க்கையில், என் அம்மா வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தடையில்லாமல் நடக்கும். கர்த்தர் அது செய்து முடிப்பீர். பிரச்சனைகளை தாண்டி அற்புதம் நடக்கும், போராட்டங்களை தாண்டி அற்புதம் நடக்கும். ஆண்டவர், விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம், தெய்வ திட்டத்தில் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தாவே, ஒரு ஆசீர்வாதமான ஒரு இரவாய், சாபம் அல்ல, ஆசீர்வாதமான ஒரு இரவாய், நிம்மதியான ஒரு இரவாய் கர்த்தர் அந்த இரவை மாற்றி கொடுக்கும்படி உங்கள் பார்த்து பிடிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு இரவும் இப்படி ஜெபிச்சுட்டு படுக்கும்போது இந்த 180 நாள், ஏன்னா காலை துவங்கி நிறைய காரியத்தை நான் செஞ்சுட்டே இருந்தோம். நான் ஆண்டவர் பேசினார். இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெபமும் வீடியோவும் உங்களை சேரும்போது, இந்த வார்த்தைகள் சேரும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது புதிய நாள் ரொம்ப ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதனால தான் இரவு நேரத்தில் இந்த வீடியோவை போட ஆரம்பித்தோம். கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறாரு. காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.